ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் 4வது T20 மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க. அந்த மேட்ச்சில இந்தியா வின் பண்ண ஒரு டாப் 3 ரீசன பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு, புதுசா நம்ம சேனல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசன் வந்து ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியாக்காக அபிஷேக் சர்மாவும், சுமன் கில்லும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்ட்ட குடுத்தாங்க. அபிஷேக் சர்மா 28 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து வந்த சிவம் டூபே வந்து 22 ரன்னும், சுமன் கில் வந்து ஒரு 46, சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 20 ரன்னுங்க. கடைசியில அக்சர் பட்டேல் வந்து ஒரு சின்ன கேமியோ ஆனாரு. அதனால இந்தியா 20 ஓவர்ல 167 ரன் அடிச்சிருந்தாங்க 8 விக்கெட்டுக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து டார்கெட் வந்து 168 ரன் குடுத்திருந்தாங்க. செகண்ட் ரீசன் வந்து அக்சர் பட்டேலோட தரமான பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். பேட்டிங்கில் வந்து 11 பாலுக்கு ஒரு 21 ரன் அடிச்சிருந்தாரு. ரொம்பவே ஒரு குரூஷியலான ரன்னு. அக்சர் பட்டேல் வந்து பவுலிங்கில் ஃபஸ்ட்டு 2 விக்கெட்டை வந்து இந்தியாவுக்கு இவர் தாங்க எடுத்து கொடுத்தாரு. அதுக்கடுத்து தான் இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக கேமுக்குள்ளே வந்தாங்க. 4 ஓவர் பவுலிங் போட்டு 20 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச்சில் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து அக்சர் பட்டேல் தாங்க வின் பண்ணியிருந்தார். 3வது ரீசன் வந்து சிவம் டூபே வந்து இன்னைக்கு பேட்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் பவுலிங்கில் டிம் டேவிட்டும் மிச்சல் மார்ஸ் 2 முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. இந்தியா வந்து சூப்பரான ஒரு கம்பேக் கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்து டெத் ஓவரில் தரமாக பவுலிங் போட்டு 3 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆஸ்திரேலியா வந்து 119 ரனில் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா வந்து 4வது T20 48 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்த சீரீஸை வந்து 2-1 சொல்லி முன்னிலையில் இருக்காங்க. 5வது T20 இந்தியா வின் பண்ணால் இந்த சீரீஸையும் வின் பண்ணிடலாம். இது போல் கிரிக்கெட் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.